அடுத்தது வாட்சன், இஸ் ஹீ, why did you ask about the Strand? You know London very well. You wanted to see him. இஸ் ஹீ, ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு நேமை குறிக்கக்கூடியது. why do you ask about the Strand? You know London very well. இந்த லண்டனை உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி வாட்சன் கேட்குறாரு. You wanted to see him. Did you notice his trousers? உடனே ஹோம்ஸ் கேட்குறாரு, அவருடைய ட்ரௌசர்ஸை பார்த்தீங்களா, மிகவும் டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வாட்சன், இஸ் ட்ரௌசர்ஸ்? நோ, பட் ஐ சா யூ ஹிட் த கிரவுண்ட் வித் யுவர் ஸ்டிக். நான் அவருடைய ட்ரௌசர்ஸை பார்க்க கிடையாது, பட் ஐ சா யூ ஹிட் த கிரவுண்ட் வித் யுவர் ஸ்டிக். உன்னுடைய ஸ்டிக்கு மூலமாக இந்த கிரவுண்டை, கதவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிரவுண்டை தட்டுனது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹோம்ஸ், மை டியர் வாட்சன், this is not the time for discussion. I must go and look at the road behind Sackcoburg Square. You had to go to work. உடனே ஹோம்ஸ் சொல்வார், மை டியர் வாட்சன், this is not the time to discussion. விவாதம் செய்வதற்கு இது ஒன்றும் நேரமில்லை. I must go and look at the road behind Sackcoburg Square. You had to go to work. நான் அங்கே ரோடுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாக்கோபர்க் ஸ்கொயரை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ வேலைக்கும் போகணும். எஸ், டு த ஹாஸ்பிட்டல். உடனே வாட்சன் சொல்கிறாரு, ஒர்க்குன்னொன்னே ஆமாம் நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஹோம்ஸ், ரைட், பட் ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப் டு நைட், கம் அட் 10 o'clock. உடனே ஹோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ போகணும், நீ சொன்னது கரெக்டு தான். ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப் டு நைட், இன்றிரவு. டூ நைட்னா இன்றிரவு உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படுகிறது. கம் அட் 10 o'clock அப்படின்னு சொல்கிறார். 10 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஹோம்ஸு சொல்கிறார். ஓகே கண்ணா, சீன் 2. த ஸ்ட்ராங் ரூம் அட் த பேங்க் வித் த மெனி பாக்ஸஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் இட். ஹோம்ஸ், வாட்சன், Jones and policemen are on the stage hiding behind some boxes. The strong room at the bank. அந்த பேங்க்கில் ஒரு பெரிய ரூமில் with many boxes and crates in it. cratesனா wooden boxes used for transporting goods. அந்த அறையில் இருக்கக்கூடிய, பேங்கில் இருக்கக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய மரப்பெட்டிகள் மற்றும் பொட்டிகள் அதிகமாக இருக்கின்றன. ஹோம்ஸ், வாட்சன், ஜோன்ஸ் அண்ட் போலீஸ்மேன் ஆர் ஆன் ஸ்டேஜ் ஹைடிங் பிஹைண்ட் சம் பாக்ஸஸ். அங்கே ஹோம்ஸு, வாட்சன், அடுத்தது ஜோன்ஸு, அடுத்தது சில போலீஸ்காரங்களாம் அந்த இடத்துல பாக்ஸுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. பிஹைண்டுனா பின்னாடி. ஹோம்ஸ், இஸ் எவ்ரி திங் ரெடி அப்ஸ்டேர்ஸ் மிஸ்டர் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் கேட்குறாரு ஜோன்ஸுக்கிட்ட. அப்ஸ்டேர்ஸில் எல்லாருமே தயாராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜோன்ஸை ஹோம்ஸ் கேட்குறாரு. ஜோன்ஸ், மை மென் ஆர் வெயிட்டிங் அட் த ஃப்ரண்ட் டோர் ஆன் த பேங்க் அண்ட் நியர் த ஷாப். ஜோன்ஸ் உடனே சொல்கிறாரு, எங்களுடைய ஆட்கள் அனைவரும் முன்பக்க கதவுக்கு முன்னாடி பேங்க்கில் இருக்கக்கூடிய முன்பக்க பகுதியிலும் அடுத்தது கடையின் பக்கத்திலும் காத்திருக்கின்றன. ஹோம்ஸ், குட், நவ் வி மஸ்ட் பி குவைட் அண்ட் வெயிட். இப்போ நாம் அனைவரும் அமைதியுடனும் அடுத்தது காத்திருக்க வேண்டும். He puts out the light. The strong room is dark, but we can see the men waiting behind the crates. Nothing happens. Watson looks at the watch. He puts out அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணுறாங்க லைட்ஸை. The strong room is dark. இப்போ அந்த அறை முழுவதும் இருட்டுடன் காட்சியளிக்கின்றது. We can see the men waiting behind the crates. நாம் அந்த பெட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்களை நம்மால் பார்க்க முடியுது. ஒன்றும் நடக்காது. நத்திங் ஹேப்பன்ஸ். வாட்சன் லுக் அட்ஸ் த வாட்ச். இப்போ டைம் பார்க்குறாரு. வாட்சன், விஸ்பரிங், இட்ஸ் 11:15. ஹோம்ஸ், வென். வாட்சன் அப்படியே முணுமுணுத்து இப்போ 11:15 அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வாட்சனை ஹோம்ஸ் ஏற்கனவே இன்றிரவு 10 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. ஹோம்ஸ், டோன்ட் ஸ்பாயில் அவர் இன்வெஸ்டிகேஷன். உடனே ஹோம்ஸ் 11:15 அப்படின்னு சொல்லி வாட்சன் டைமை சொன்ன உடனே ஹோம்ஸ் நம்மளுடைய விசாரணையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. They see a light coming through the stone floor. Suddenly the stones give way. First a hand with the gun comes out of the ground, then another hand. Spaulding comes out, followed by Ross.
அதாவது தேர் சீன் அ லைட் கம்மிங் த்ரூ அ ஸ்டோன் ஃப்ளோர். இப்போ 11:15 ஆன உடனே அங்கே இருக்கக்கூடிய தரையில் ஏதோ ஒரு லைட் வெளிச்சம் வருது. அடுத்தது அந்த வெளிச்சமானது தெரிகிறது. முதல் ஒரு கையானது கன் அதாவது துப்பாக்கியுடன் அங்கு உள்ளே நுழைவதையும், அடுத்தது இன்னொரு கையும் வருகிறது. ஸ்பால்டிங் கம்ஸ் அவுட் ஃபாலோட் பை ரோஸ். ஸ்பால்டிங் இப்போ அந்த இடத்துல இருந்து ரோஸை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வர்றார்.